நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 3 யோவான் முதல் அதிகாரம் வசனம் 11. 3 John chapter 1 verse 11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. பவுலடியார் எழுதின இந்த நிருபம் காயு என்பவருக்கு எழுதப்பட்டதா இருக்கு. இதுல இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள்ல பார்த்தோம்னா, சபைக்கு பவுலடியார் கடிதம் எழுதும் போது அந்த சபையில முதன்மையா இருக்க விரும்புற தியோதிரப்புங்கிற ஒருத்தர் பவுலடியாரையும் அவரோடு கூட இருக்கிறவங்கள ஏற்றுக்கொள்ளாம இருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு விரோதமா அவர் பொல்லாத வார்த்தைகளை பேசி அவதூறு பரப்புறவராகவும், அதே போல சுவிசேஷ நிமித்தமா இந்த மாதிரி ஊழியத்திற்காக வர்றவங்கள ஏற்றுக்கொள்ளாதவராகவும் இருக்காரு. அந்த படியா தீமையை நீங்க பின்பற்ற வேண்டாம், நீங்க நன்மையானதையே பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லைன்னு சொல்றாரு. எல்லா சிருஷ்டிகளுமே தேவனாலேயே உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ நன்மை செய்கிறவங்க மாத்திரம் தேவனால உண்டாயிருக்கிறாங்கன்னு, தீமை செய்கிறவங்க தேவனை காணவில்லைன்னு பவுலடியார் சொல்றதும் எதனாலனா, இந்த இடத்துல சபைக்கு எழுதின கடிதம்ங்கும் போதே நல்லா ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இது விசுவாச பிள்ளைகளுக்காக எழுதுறது. ஏன்னா சபை கூடி வருதல்ங்கிறது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் துவங்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது விசுவாசின்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவர் ஆண்டவர் எதை செய்ய விருப்பப்படுறாரு, அவருடைய சுவிசேஷ வார்த்தைகள் அநேகர் இடத்திற்கு பரவணுங்கிறதையே அதையே ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கும்போது அவங்க பேரளவிலேயே ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா தேவனை அறியாதவர்களாகவும் காணாதவர்களாகவும் இருக்காங்க. நன்மை செய்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம நன்மை செய்யும் போதுதான் பாவத்தை விட்டு தீமையை விட்டு விலகி இருக்க முடியும். அந்த அடிப்படையான காரியத்தை ஒருத்தரால புரிந்து கொள்ள முடியலன்னா அவங்களிடத்துல இருந்து நாம விலகி இருக்கணும். அவங்க தீமையை பின்பற்றும் போது நாம அதற்கு பின் செல்லக்கூடாதுங்கிறத ஒரு எச்சரிப்பா இங்க பவுலடியார் காயுக்கு சொல்றாரு. அந்தபடி நாம நன்மை செய்யும் போதே தேவனை அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கும். ஏன்னா தேவனுடைய சாயல் நமக்குள்ளார இருந்து வெளிப்படுகிற விதமா இருக்கும். அப்படி இல்லைங்க போது நம்ம தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தாம மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களாக தீமையை பின்பற்றியே செல்கிறோம். ஏன்னா நன்மையானது நமக்கு எச்சரிப்பாக அறிவிக்கப்படுது. அப்பவே நாம மனம் திரும்புற உணர்வுக்குள்ளார வரணும். அந்த உணர்வில்லாத இருதயமா இருக்கும் போது நம்மளால தேவனை அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? இதையே யோவான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ பாவம் செய்கிறவங்க எல்லாருமே பொல்லாங்கனுக்குள்ளார இருக்காங்க. நாம பாவம் செய்யாம இருக்கிறது தேவனால் நம்ம பிறந்திருக்கிறோம். அதாவது அழிவில்லாத வித்தினாலான வார்த்தையினால ஜனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அந்த வார்த்தையை பின்பற்றவர்களாகி நன்மை செய்யவே நாம பிரியப்படுகிறவர்களாக இருப்போம். அப்படி நன்மை செய்ய பிரியப்படுகிறவர்களா இருக்கும் போது நாம சமாதானத்தை தேடி அதையே பின்தொடர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 3 அதிகாரம் 11 வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடி நாம நன்மையை பின்பற்றுவர்களா இருக்கும் போது நமக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடி தேவனே நமக்கு துணை செய்வார். நேத்திக்கு நம்ம பார்த்த வசனங்கள்ல கூட ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யும் போது அவரே நமக்கு துணை செய்கிறவரா இருக்கார் இல்லையா? அந்தபடி ஆண்டுடைய சித்தம் என்னது? அடிப்படையா நாம நன்மை செய்கிறவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு நன்மை செய்து என்னதுன்னு சொல்லிட்டு நமக்கு அவர் அறிவித்தும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம இந்த நன்மை செய்யவே விருப்பப்படணும். இந்த நன்மை செய்தலே நம்முடைய வாழ்க்கை நடையாக கொண்டிருக்கணும். அப்படி செய்யும் போது நாம ஒன்றுக்கும் பயப்படவும் தேவையில்லை. ரோமர் 13 அதிகாரம் 3 வசனம் சொல்லுது, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க கூட தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கவங்க. அவங்க சில நேரங்களில் துர்க்கிரியல் செய்யறதுக்கே பயங்கரமா இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் அவங்களுக்கு கீழாக இருக்கிற நாம
நன்மை செய்கிறவர்களாக, நம்முடைய கடமையை சரியாக செய்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் நாம எதற்கும் பயப்படாம இருக்க முடியுங்கிறது கூட இந்த வசனத்தின் மூலமா தேவன் சொல்றாரு. அப்படி எந்த நாளுமே நன்மை செய்ய தீவிக்கிறவர்களாக, நன்மையை பின்பற்றுறவர்களாக நாம் இருக்கும்போது தான் தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக, தேவனுடைய சாயல் நமக்குள்ள வெளிப்படுகிற விதமாக இருக்குங்கிறதையே தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக, நன்மை செய்ய தீவிக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, நன்மை செய்யும் போதே நாங்கள் உங்களால் பிறந்தவர்களாக இருக்கிறோம், உங்கள் சாயலை எங்களுக்குள்ள தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோங்கிறத எங்களுக்கு வசனங்கள் மூலமாக நேர்த்தியாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்பா, தீமை என்ற எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் எங்களுக்கு தரும்போதே நாங்கள் மனம் திரும்பி அப்பா உம்முடைய வழியில் நடக்கிற கிருபையை பாராட்டுங்க தகப்பனே. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களாய் தீமையை பின்பற்றாதபடி எங்களை காத்தருல தேவரீர் தயவு பாராட்டுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடந்து தீமையை பின்பற்றி செல்லும் போது தேவரோட தயவினால உம்முடைய சிந்தையை எங்களுக்குள்ள வைத்து நன்மை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.